வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆம் தேவஜனமே, கர்த்தருடைய குணங்களில் ஒன்று சாந்தமும் மனத்தாழ்மையும். சாந்தம் என்று சொன்னால் அமைதி என்று அர்த்தம் அல்ல, மாறாக கர்த்தருடைய காரியங்களுக்காக கர்த்தருக்காக காத்திருப்பதுதான் சாந்தம். ஆம், மோசேவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் அவன் சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி. ஆம் தேவஜனமே, சகல சாஸ்திரங்களிலும் கற்றுத்தறிந்த மோசே, எல்லா எகிப்திய சாஸ்திரங்களில் வல்லவனான மோசே கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையாக இளவரசனாக இருக்க வேண்டிய அவன் அடிமையாக இந்த ஜனங்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்டு இதோ முரட்டாட்டத்தை எல்லாம் மாற்றி ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு நல்ல தலைவனாக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஆயிரமான ஆட்டுக்கடாக்களின் பலிகளை பார்க்கிலும் கர்த்தர் நாம் அவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையாய் நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். இந்த இருதயம் தவறு செய்யும் பொழுது அவருடைய சமூகத்தில் நொறுங்கி போய் அப்பா நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி கூப்பிடுகிற அந்த கூக்குரலை கர்த்தர் விரும்புகிறார். நான் என்ன தவறு செய்தேன், என்னிடத்தில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை அல்ல, மாறாக அவர் சமூகத்திலே இதோ நாம் தாழ்த்தும் பொழுது அவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, சாந்தமும் மனத்தாழ்மையும் தேவனுடைய குணமாய் இருக்கிறது. அந்த குணத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் கிடைக்கும். 25 வருடம் இதோ ஆபிரகாம் குழந்தைக்காக காத்திருக்கிறான். எவ்வளவு காத்திருப்பு பாருங்கள். பொறுமையோடு காத்திருத்தல் தான் சாந்தம் குணம் என்று சொல்லப்படுகிறது. பொறுமையோடு தேவனுக்காக காத்திருந்தான். நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேற பொறுமையோடு காத்திருப்போம். மன தாழ்மையோடு மற்றவரிடத்திலே நடந்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி உங்க குணத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறவரே, இந்த சாந்தத்தையும் பொறுமையோடு காத்திருக்குதலையும் மனத்தாழ்மையையும் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்தி அலைபாய்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இருதயத்திலே சமாதானத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.